சமஷ்டி தொடர்பான சிங்களவர்களின் மனநிலை அறியாமல் முன்னேற முடியாது என்கின்றார் கம்மன்பில. அரசாங்கத்தின் இயலாமை ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் ராஜித. விடுதலை புலிகளுக்கு அஞ்சி நடுங்கும் அனுர் அரசு சரத் வீரசேகர கண்டுபிடிப்பு. மின்சார மோசடி அரசுக்கு கிடைத்த மில்லியன் வருமானம். சிங்களவர்கள் ஏன் சமஷ்டியை எதிர்க்கின்றார்கள் என்பது குறித்து போதிய ஆய்வுகளோ தெளிவுபடுத்தல்களோ இல்லாத நிலையில் அரசியல் அமைப்பு மறுசீரமைப்பு விடயத்தில் முன்னோக்கி நகர முடியாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். புதிய அரசியல் அமைப்புக்கான ஒரு மாதிரி விரைவை உருவாக்கும் நோக்கில் கொழும்பில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையொன்றின் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது கருத்து வெளியிட்ட கம்மன்பில, அரசியல் அமைப்பு மறுசீரமைப்பு செயல்முறை குறித்து பேசப்படுவது ஆரோக்கியமானதொரு விடயம் என்றாலும் கடந்த காலங்களில் இது பற்றி பல்வேறு ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டன. அவ்வாறு இருக்கையில் முன்னைய முயற்சிகள் ஏன் தோல்வியடைந்தன என்று நிச்சயமாக ஆராய வேண்டும். அந்த தோல்விக்கான காரணத்தை கண்டறியாமல் இவ்விடயத்தில் முன்னோக்கி நகர முடியாது. பெரும்பான்மையானோர் ஒருமித்த நாட்டையும் சிறுபான்மையானோர் சமஷ்டி முறைமையை வலியுறுத்தும் போக்கும் அது சார்ந்த பிரிவினையும் எமது நாட்டில் பல தசாப்த காலமாக நிலவுகிறது. அந்த பிரிவினைகள் முன்னைய அரசியல் அமைப்பு முன்மொழிவுகளிலும் பிரதிபலித்துள்ளன. ஏன் 3 தசாப்த கால யுத்தம் ஆரம்பமானது? ஏன் தமிழர்கள் தற்கொலை குண்டுதாரர்களாக என்பது பற்றி பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அறிக்கைகள் வெளியிடப்பட்டன. ஆனால் சிங்களவர்களின் சமஷ்டியை எதிர்க்கின்றார்கள் என்பது குறித்து போதிய ஆய்வுகளோ தெளிவுபடுத்தல்களோ இல்லை. இவ்விடயத்தில் சிங்களவர்களின் மனநிலையை புரிந்து கொள்ளாமல் முன்னோக்கி நகர இயலாது. ஏற்கனவே புதிய அரசியலமைப்பு தொடர்பில் பல்வேறு ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கும் பின்னணியில் மீண்டும் ஒட்டுமொத்த நாடும் ஏற்றுக்கொள்ளாத புதியதொரு ஆவணத்தை உருவாக்குவதில் எந்த பயனுமில்லை என குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கம் தங்களது இயலாமையை மறைத்துக் கொள்வதற்காகவே ஆட்சியாளர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். களுத்துறையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட ராஜித, அரசாங்கம் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கி மக்களின் ஆணையை கோரியிருந்தது. அதன் பிரகாரம் அவர்களின் வாக்குறுதிகளுக்கு அமையவே மக்கள் அவர்களுக்கு ஆணை வழங்கி இருக்கின்றார்கள். ஆனால் அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய முக்கியமான வாக்குறுதிகளை மறந்து செயற்பட்டு வருகின்றது. இதனால் அரசாங்க தொடர்பில் மக்களுக்கு இருந்து வந்த நம்பிக்கை குறைவடைய ஆரம்பித்துள்ளது. அதன் காரணமாக அரசாங்கம் அந்த நிலையை மாற்றியமைப்பதற்காக முன்னாள் ஆட்சியாளர்கள் மற்றும் அவர்களது உறவினர்கள் விசாரணைக்காக குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்க ஆரம்பித்திருக்கின்றது. ஊழல் மோசடியுடன் யாராவது சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டதற்கு நாங்கள் எதிர்ப்பில்லை. ஆனால் மக்கள் இதற்கு மாத்திரம் அரசாங்கத்துக்கு ஆணை வழங்கவில்லை. மக்கள் ஆணை வழங்கிய அனைத்து விடயங்களும் இன்று மறுபக்கத்துக்கு திரும்பியுள்ளன. நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்காக தெரிவித்திருந்தார்கள். சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை மாற்றுவதாக தெரிவித்தார்கள். இவை எதுவும் இடம்பெறவில்லை. அதேபோன்று அரசாங்கத்தின் சுயாதீனத்தன்மை வெளிப்படைத்தன்மை நியமனங்கள் எதுவும் அவர்கள் தெரிவித்தது போல் செயற்படவில்லை. இந்த நிலையிலேயே அரசாங்கத்தின் இயலாமையை மறைத்துக் கொள்வதற்கே தற்போது ஒரு சிலரை குற்றப்புலனாய்வுக்கு அழைத்து வருகின்றார்கள். அரசாங்கத்திடம் தற்போது அடக்குமுறை மாத்திரமே எஞ்சியிருக்கின்றது. அரசாங்கம் ஒன்று அடக்குமுறையை மேற்கொள்ள தீர்மானிப்பது என்பது அது அந்த அரசாங்கத்தின் பலவீனமாகும். இந்த அரசாங்கமும் தற்போது அதனையே கையில் எடுத்திருக்கிறது. அரசாங்கம் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு பயந்து செயற்படுவதோடு அவர்களின் மனம் நோகாதபடி நடந்து கொள்வதாக முன்னாள் அமைச்சரும் மொட்டு கட்சியின் உறுப்பினருமான சரத் வீரசேகர குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் கொண்டாடப்பட்ட 78வது சுதந்திர தினம் தொடர்பில் நடைபெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார். மேலும் உரையாற்றிய அவர் 1972 ஆண்டு சுதந்திரம் கிடைத்த போதிலும் 2009 ஆண்டே எமது நாட்டுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைத்தது. அந்த யுத்தத்தினால் முன்னிலை வகித்த இலங்கை இராணுவத்தின் விசேட படையணி மற்றும் கொமாண்டோ படையணிகள் நடைபவனி செய்யும் போது
வர்ணனையாளர் டித்வா சூறாவளியினால் மக்களை பாதுகாத்தவர்கள் என்றே குறிப்பிட்டனர். பயங்கரவாதத்திலிருந்து நாட்டை பாதுகாத்தவர்கள் என தெரிவிக்கவில்லை. இன்றைய சுதந்திர விழா தேசியத்திற்காகவா அல்லது தமிழீழ விடுதலை புலிகள் சார்பான தமிழீழ பிரிவினைவாதிகளான புலம்பெயர் தமிழர்களை சந்தோஷப்படுத்தவா என கேட்க தோன்றுகின்றது. 2009 இறுதிப் போரில் பயன்படுத்தப்பட்ட கனரக வாகனங்கள் மற்றும் மெல்டி பெரல்கள் வாகனம் தொடர்பில் இணைத்துக் கொள்ளப்படவில்லை. இவை முதுகெலும்பு இல்லாத செயற்பாடுகள் ஆகும். நாட்டில் இருந்த எந்த அரசாங்கமும் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடவில்லை என குறிப்பிட்டுள்ளார். சுமார் 3000 அரசு பாடசாலைகளை தனியாருக்கு விற்பனை செய்ய முயற்சிக்கப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. நாட்டின் அரசு பாடசாலை கட்டமைப்பில் இயங்கி வரும் சுமார் 3000 அரசு பாடசாலைகள் தனியார் மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு விற்பனை செய்ய ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாக தேசிய ஆசிய அமைப்பின் பொதுச் செயலாளர் ஜதுன் பண்டார போத்ரகம தெரிவித்துள்ளார். கல்வி மறுசீரமைப்பு மற்றும் பாடவிதான மாற்றங்கள் தொடர்பில் சமூகத்தில் மாறுபட்ட கருத்துக்கள் நிலவி வருவதாக தெரிவித்துள்ளார். அரசாங்கம் இந்த நிலைமையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி குறுகிய நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ள முயற்சிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலைமை குறித்து தீவிர கவனம் செலுத்தப்பட வேண்டும் என அரசாங்கத்தின் இந்திய ரகசிய நோக்கம் தொடர்பில் அவதானத்துடன் இருக்க வேண்டும் எனவும் சதுன் பண்டார போத்ரகம மேலும் வலியுறுத்தியுள்ளார். கடந்த ஆண்டு மோசடியாக மின்சாரத்தை பயன்படுத்தியவர்களிடமிருந்து ரூபாய் 90 மில்லியனுக்கு மேல் மீட்டதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபையின் சிறப்பு புலனாய்வு பிரிவு நாடு முழுவதும் நடாத்திய சோதனையின் போது ஒரு தொகை படத்தை மீட்டுள்ளது மற்றும் சட்ட அமலாக்கம் காரணமாக கட்டணமாக 2 மில்லியன் ரூபாய்க்கு மேல் செலவிடப்பட்டதாக அந்த சபை தெரிவித்துள்ளது. இந்த சோதனைகளின் போது மின்னை மீட்டர்களை மாற்றுவதன் மூலம் மின்சாரம் பயன்படுத்தியதாக 1259 வழக்குகளும் கொக்கிகளை பயன்படுத்தி அங்கீகரிக்கப்படாத மின்சாரத்தை பயன்படுத்தியதாக 72 வழக்குகளும் கண்டறியப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த நபர்கள் பின்னர் கைது செய்யப்பட்டு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதாகவும் மின்சார சபையின் சிறப்பு புலனாய்வு பிரிவினர் மேலாளர் இந்திக்க பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். மின்சார சபையின் புலனாய்வு பிரிவுக்கு எதிர்வரும் புகார்களும் சோதனை செய்யப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாக கூறிய இந்திக்க பெர்னாண்டோ மோசடி மின்சார நுகர்வு தொடர்பான தகவல்களை 011224222259 அல்லது 1987 என்ற தொலைபேசி எண்களுக்கு தெரிவிக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இலங்கையின் 78வது தேசிய சுதந்திர தின கொண்டாட்டம் நேற்றைய தினம் இடம்பெற்றது. இதன்போது உரையாற்றிய அனுர பொருளாதார ரீதியாக வலுவான புதிய இலங்கையை நாம் கட்டியெழுப்ப வேண்டும் என அழைப்பு விடுத்திருந்தார். குறிப்பாக இனவாதம் மற்றும் மதவாதத்தினால் எம்பசம் உள்ள பலங்களை நாம் சுயமாக அழிப்பதும் பலவீனப்படுத்துவதும் தான் நடக்கிறது. ஆனால் எமது நாட்டில் எந்தவித பிரிவினைக்கும் இனவாதத்திற்கும் இடமளிக்க மாட்டோம் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றோம் என குறிப்பிட்டிருந்தார். மேலும் கடந்த 78 ஆண்டுகளில் நல்ல விடயங்களும் நடந்தன, தீய விடயங்களும் நடந்தன என்பதை அவர் ஏற்றுக்கொண்டார். குறிப்பாக கடந்த காலங்களில் கூறப்பட்டு வந்த 75 ஆண்டுகால சாபம் என்ற கருத்தை ஜனாதிபதி நேற்றைய தினம் மக்கள் மத்தியில் ஆற்றிய உரையில் நிராகரித்துள்ளார். இவ்வாறு அனுர ஆற்றிய உரை தற்போது பேசுபொருளாக மாற இருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவில் வெளிநாட்டு பெண்கள் சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் துறைகளில் உயர்கல்வி பெறுவதற்கான முழுமையான நிதியுதவி செய்யப்பட்ட புலமை பரிசலுக்கு விண்ணப்பிக்க பிரிட்டிஷ் கவுன்சில் அழைப்பு விடுத்துள்ளது. இந்த ஸ்காலர்ஷிப் பெண்களுக்கு பிரித்தானியாவின் முன்னணி பல்கலைக்கழகங்களில் கல்வி பெறும் வாய்ப்பை வழங்க உள்ளது. புலனாய்வு பரிசல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் மாணவிகள் முழு கல்வி கட்டணம், வாழ்வாதார செலவுகள், பயணச் செலவுகள் ஆகிய அனைத்தையும் இலவசமாக பெறுவார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பிரித்தானியாவில் கல்வி பெறும்போது தேவையான ஆதரவு மற்றும் தொழில் வளர்ச்சி வாய்ப்புகள் வழங்கப்படும். குறிப்பாக கணினி அறிவியல், பொறியியல், சுற்றுச்சூழல் அறிவியல், தரவு அறிவியல், புதுமையான தொழில்நுட்பங்கள் போன்ற துறைகளில் பெண்கள் அதிகமாக பங்கேற்க வேண்டும் என்பதே இதன் குறிக்கோளாகும். விண்ணப்பிக்க விரும்பும் பெண்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சென்று விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். விண்ணப்பங்கள் 2026 மார்ச் மாதம் வரை ஏற்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் படுகொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியதாக குற்றம் சுமத்தப்பட்ட நபருக்கு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. அமெரிக்காவின் கடந்த 2024 ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலுக்கு 2 மாதங்களுக்கு முன்பு டிரம்பை கொலை செய்ய சதி செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட 59 வயதான ட்ரையன் ட்ரவுத் என்பவருக்கு நீதிமன்றம் இவ்வாறு தண்டனை விதித்துள்ளது. குறித்த நபர் மீதான குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டதனை தொடர்ந்து இவ்வாறு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. புளோரிடா மாநிலத்தில் உள்ள
வெஸ்ட் ஃபார்ம் பீச் நகரில் அமைந்துள்ள ட்ரம்ப் இன்டர்நேஷனல் கோல்ஃப் கழகத்தில் ட்ரம்ப் கோல்ஃப் விளையாடிக் கொண்டிருந்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமஷ்டி தொடர்பான சிங்களவர்களின் மனநிலை அறியாமல் முன்னேற முடியாது என்கின்றார் கம்மன்பில. அரசாங்கத்தின் இயலாமை ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் ராஜித. விடுதலை புலிகளுக்கு அஞ்சிலடுங்கும் அனுர் அரசு சரத் வீரசேகர கண்டுபிடிப்பு. மின்சார மோசடி அரசுக்கு கிடைத்த மில்லியன் வருமானம்.